பிரைஸ் லார்ட். இன்றைய தியானத்திற்கு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுக்கு விசாரிக்க யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீங்கன்னா, இந்த நெருக்கங்கள் பாரங்கள் என்னால் தாங்க முடியவில்லை, எனக்கு சிந்தையிலேருந்து ஒரு விடுதலை வேணும், ஏன்னா எல்லா பக்கமும் காரியங்கள் நெருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா, தேவனோடு உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். தேவன் எப்போதும் நம்மளுடைய கரங்களை விரித்து வைத்திருக்கிறார். வார்த்தையின் மூலியமாக தான் நம்ம இடத்துல அவர் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். ஆகையால் நீங்கள் இந்த தினத்தில் எனக்கு யாரும் இல்லை, இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் விடுபட முடியல, என் சிந்தையில் இருக்கிற கூக்குரல்கள் அதிகமாக இருக்கிறது, எதிர்மறையான சிந்தைகள், எதிர்மறையான எதிர்காலத்தை குறித்த பயங்கள்லாம் என்னை நெருக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேலே வைத்து விடுங்க. இந்த வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. இது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் எப்போதுமே பொய்யுரையாத தேவன். அவர் மனம் மாற மறுபுத்திரன் அல்ல, பொய்யுரையாத தேவன். அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. அவர் ஒரு மனிதன் அல்ல. இன்றைக்கு ஒன்று சொல்லிவிட்டு நாளைக்கு அதை மாறுகிற ஒரு மனிதனை போல தேவன் அல்ல. அவர் தான் நம்மளுடைய ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளை விசாரிக்க முடியும். பாரத்தெல்லாம் அவர் மேலே நம்ம நம்பி வைக்க முடியும். ஹீஸ் ஒன்லி ஒன், ஹீஸ் அ சேவியர். நம்ம பாவ கட்டுகள்லேருந்து நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அப்போ நம்ம இம்மைக்குரிய காரியங்கள்லேருந்து நம்மளை அவரால் விடுவிக்க கூடாமற் போக முடியுமா? அவருக்கு அந்த வல்லமை இல்லையா? ரட்சிக்கக்கூடாதபடி அவருடைய கரங்கள் குறுகி இருக்கிறதா? நம்ம அவர் மேலே வைக்கிற விசுவாசம் இன்னும் அதிகரிக்க வேண்டும். இன்னும் அதிகமாக நம்ம விசுவசிக்க வேண்டும். இந்த வருடத்தில், இந்த நாளில் நம்ம இன்னும் அவரை கிட்டி சேர வேண்டும், விசுவசிக்க வேண்டும், அவரோட நேரம் செலவிட வேண்டும். அவர் வார்த்தை என்ன இந்த சூழ்நிலைக்கு பேசுகிறது, இதை குறித்து நம்ம தியானிக்க வேண்டும். இதை தியானிக்க சிந்தைகள்லேருந்து மாத்திரம் விடுதலை இல்லை, சூழ்நிலையிலிருந்தும் தேவன் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு வருத்தப்பட்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, யாரெல்லாம் பாரத்தோட கவலையோடு எதிர்மறையான ஒரு சிந்தையோடு கவலைப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வேலையில் வருகிறோமாப்பா, ஒரு விடுதலையை தாங்கப்பா, ஒரு ரட்சிப்பின் ஆண்டவரே சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. உம்மை வெளிப்படுத்துங்க ராஜா, வெளிப்படுத்த அவங்கள விடுதலை ஆக்குங்கப்பா. அந்த சூழ்நிலையெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அவர்களுக்காக வழக்காட இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்துங்க ராஜா. வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துங்க ராஜா. கரம் பிடித்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்கள் தூக்கி எடுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயங்கள் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.